நீங்கள் கேட்குறத ஒத்துக்கிறேன். சிஎஸ்கே தோத்துட்டாங்க, நான் தோத்ததை ஒத்துக்கிறேன். நான் வந்து தோனி அவமானப்பட்டார் அப்படிலாம் சொல்ல மாதிரி அந்த அந்த வீடியோ மாதிரி நான் கிடையாது. இல்லைன்னா 2010 அப்படி அடித்தார் இப்படி அடித்தார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. எஸ், நாங்கள் தோத்துட்டோம், நல்லா விளையாடல, தோனி ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆகுது. இந்த வருஷம் எங்களுக்கு கிளிக் ஆகலை. ஆனால் நாங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம். எங்கள் தோனி வந்து கேப்டன் கூலுங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேப்டன். அவர் என்ன பண்ணுவார், அது ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயே கூலாக இருப்பார். இந்த மாதிரி எப்படிங்க 17 வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி தோல்வியெல்லாம் கண்டதில்லை. அதனால நீங்கள் கொஞ்சம் ஓட்டுறீங்க, நாங்கள் கேட்டுக்கோங்க. எப்படியும் நாங்கள் ஓட்டும்போது நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க, அது மாதிரி நீங்கள் ஓட்டும்போது நாங்கள் அதை வாங்கிக்கணும் வெளியே. மற்றபடி நான் வந்து தோனி அவமானப்பட்டார், வெட்கப்பட்டார் ஒருத்தர் அங்கிள் பேசுனார், அவரை மணி பேசுறது மாதிரி 2010 நாங்கள் அப்படி அடித்தோம் இப்படி அடிச்சோன்னு பேசுகிறேன். கரண்ட் தானே, எப்படியா இருந்தாலும் கரண்ட்டை பற்றி தான் பேசணும். நம்ம வந்து 5 கப்பு வச்சுட்டோங்கிறதுக்காக நாங்கள் 5 கப்பு வச்சுக்கணும்னு சொல்ல விரும்பலை. கரண்ட்டில் அப்படி தோத்துட்டோம். ஆமாம், நாங்கள் டீம் சரியாக எடுக்கல, அதனால தோத்துட்டோம். மற்றபடி கேப்டன் கூல் எங்களுக்கு ஒன்று சொல்லி தந்திருக்காரு. ப்ரெஷரான விஷயத்தில் கரெக்டாக கூலாக பொறுமையாக முடிவு எடுக்கணும். கேப்டன் தோனி என்ன பண்ணுவார்னா, தோத்துட்டாங்கன்னா அது என்னால் தோத்துட்டேன்னு நான் பொறுப்பேற்றுக்குவார். அதே மாதிரி யாராச்சும் ஜெயிச்சாங்கன்னா இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், அவரால் ஜெயிச்சோன்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட கேப்டன் கூல் தோனியோட ஃபேன்ஸுங்க நாங்கள் போய் ஏதாச்சும் சொல்லுவோமா, காரணம் சொல்லுவோமா? எங்களுக்கு இந்த சீசன் அமையலை, ஆனால் அடுத்த சீசன் கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம். வெற்றி நமதே.